அனைவருக்கும் வணக்கம். அன்பார்ந்த மாணவர்களே, இன்று நாம் மாற்றம் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் இருக்கக்கூடிய வேதியியல் வினாக்களினுடைய விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ முதல் வினா என்பது which one of the following is incorrect fair element and symbol. எலமெண்ட்ல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு முதல்ல பாருங்க. சோடியம் சிம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க, S1 கொடுத்துருக்காங்க. அயனுக்கு Feன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சில்வருக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏஜின்னு கொடுத்துருக்காங்க. மெர்க்குரிக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஏஜின்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. தமிழில் பார்த்தீங்கன்னா பின்வரற்றுள் எது தவறான ஜோடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தனிமம் என்பது கொடுத்துருக்காங்க, குறியீடு கொடுத்துருக்காங்க. இல்லை தனிமம் என்பது சோடியம், அதுக்கு சோடியத்துக்கு ஆனால் சிம்பிள் பார்த்தோன்னா SO அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இரும்புக்கு பார்த்தீங்கன்னா Fe அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெள்ளிக்கு ஏஜின்னு கொடுத்துருக்காங்க. பாதரசத்துக்கு ஏஜின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இதில் எதில் பார்த்தீங்கன்னா எது முதல்ல நம்ம தவறான விடை என்பதை நம்ம முதல்ல தேர்வு செய்யணும். எது தவறான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் என்பது தான் தவறான விடை. சரிங்களா? என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தனிமங்களை பார்த்தீங்கன்னா எந்த வார்த்தையில் அழிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லத்தீன் வேர்டில் தான் அழிச்சாங்க. சரிங்களா? லத்தீன் வேர்ட் அதில் இருந்து தான் அழிக்க ஆரம்பித்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சோடியத்துக்கு லத்தீனில் என்ன நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேட்ரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த நேட்ரியத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த ரெண்டு லெட்டர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா சோடியம் Na அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதே போல் அயனுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, Fe. சில்வருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அர்ஜென்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. மெர்க்குரிக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்டியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சோடியம்னுடைய சிம்பிள் தான் அங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான விளக்கம் என்பது என்னன்னா ஆன்சர்ன்றது பார்த்தீங்கன்னா சோடியம் மறக்கக்கூடாது. சரிங்களா? அடுத்து ஓகே, ரெண்டாவது வினா பார்த்தீங்கன்னா which one of the following is a non-metal. பின்வரவற்றுள் அலோகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? அயன், சல்ஃபர், கோல்டு, காப்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம அலோகம்ன்றது என்னன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சாதான் இதுக்கான ஆன்சர் நம்ம பண்ண முடியும். சரி, ஓகே. அலோகம் என்றது அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது பண்புகள் அப்படின்னான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதனுடைய பண்புகள். ஒரு அலோகமாக இருந்துச்சுன்னா, ஒரு நான் மெட்டலாக இருந்துச்சுன்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்புகள் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பளபளப்பு தன்மை அற்று இருக்கும். சரிங்களா? பளபளப்பு தன்மை அற்று இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா அலோகத்தில் அற்றுன்னு தான் சொல்லுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதை கம்பியாக நீட்ட முடியாது. தகடாகவும் அடிக்க முடியாது. அது மட்டும் இல்லை, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது மின்சாரத்தை கடத்தாது. சரிங்களா? இது மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இதில் இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ரொம்ப மென்மையாக இருக்கும் அது. அப்போ அலோகத்தினுடைய பண்புகள் இதுதான். சரிங்களா? அப்போ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரி, ஓகே. இப்போ நம்ம அயன் எடுத்துக்கலாம். அயன் கண்டிப்பாக என்ன பண்ணும்? மின்சாரத்தை கடத்தும். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா தங்கம் கண்டிப்பாக மின்சாரத்தை கடத்தும். காப்பர், தாமிரம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மின்சாரத்தை கடத்தும். ஓகே. இல்லை சல்ஃபர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மின்சாரத்தை கடத்தாது. அப்போ நம்ம ஈஸியாக பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சல்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஓகே. அடுத்த கொஸ்டின் நம்ம போவோம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கன்சிடர் த ஃபாலோயிங் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் நான் மெட்டல் ப்ராப்பர்ட்டிஸ். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் அதே தான் கேட்டுறேன். அலோகத்தினுடைய பண்புகளை பற்றி பின்வரும் தவறான கருத்துக்களை கவனிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா பாயிலிங் பாயிண்ட் யூஸ்வலி லோ. நான் முதலே சொல்லிட்டேன், அலோகத்துக்கு எல்லாமே லோ தான், குறைவு தான். மெல்டிங் பாயிண்ட்டும் லோ, டென்சிட்டியும் லோ. சரிங்களா? எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி குட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம போன கொஸ்டின்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா அது மின்சாரத்தை கடத்துமா அப்படின்னு பார்த்தா மின்சாரத்தை கடத்தாது அப்படின்ற விஷயத்த போன இதுலேயே பார்த்தீங்கன்னா போன கொஸ்டின்லேயே நம்ம பார்த்தோம். சரிங்களா? மின்சாரத்தை கடத்தாது, மின்சாரத்தை இது கடத்தாது அப்படின்னு நம்ம பார்த்தோம். மின்சாரத்தை கடத்தாதுன்னு நம்ம பார்த்தோம். அப்போது இந்த ஆன்சர் பார்த்தோன்னா நம்ம ஈஸியாக எலிமினேட் பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா? அப்போது மின் கடத்திறன் பார்த்தோன்னா நற்கடத்தி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா அலோகம் மற்றும் பண்புகள் பற்றி பின்வரும் தவறான அறிக்கைகளை கவனிகள்ன்றதுல பார்த்தீங்கன்னா ஆன்சர்னா ஒரு மின் கடத்துதிறன் என்பது நற்கடத்தி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது நற்கடத்தி கிடையாது. சரி, ஏன்னா மின்சாரத்தை கடத்தினாதான் அது என்ன சொல்லுவாங்கன்னா குட் எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா நற்கடத்தி என்பது இது கிடையாது அப்படின்னு அப்போ ஒரு டிசைடிங் வந்துடலாம். சரிங்களா? சரி, ஓகே சார். நம்ம அடுத்த விஷயம் போகலாமா? அடுத்த கொஸ்டின் போகலாம்.
சரி ஓகே சார். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. கெமிக்கல் நேம் அண்ட் யூசஸ் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே. இந்த கெமிக்கல் நேம்ஸ்லாம் சில ஒரு சைடில் கொடுத்துருக்காங்க, யூசஸ்லாம் ஒரு சைடில் கொடுத்துருக்காங்க. இதோட யூசஸ்லாம் வந்து என்னன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பின்வருவற்றுள் பொறுத்துக எது அப்படின்னு கொடுத்துருக்கா பயன்பாடு கொடுத்துருக்காங்க. சோடியம் பயோகார்பனேட் ஃபர்ஸ்ட். இந்த சோடியம் பயோகார்பனேட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர் ஆப்போசிட்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் எக்ஸ்டென்ஸ்வியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கால்சியம் ஆக்சிக்ளோரைட் ப்ளீச்சிங் ஏஜென்ட். கால்சியம் ஹைட்ராக்சைடு ஒயிட் வாஷிங் ஆஃப் வால்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கால்சியம் கார்பனேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக்பீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆப்போசிட்ல. சரி, நம்ம மேட்ச் த ஃபாலோயிங் நம்ம வருவோம். சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோடியம் பைகார்பனேட். சோடியம் பைகார்பனேட். இந்த சோடியம் பைகார்பனேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீ அணைக்கும் கருவிகளில் வந்து இது யூஸ் ஆகுது. சரிங்களா? என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் பைகார்பனேட் வந்து ஒரு ரியாக்ஷன் ஈடுபட்டுச்சுன்னா அது வெளியே வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வரும். இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா தீ அணைக்கும் கருவிகளில் பயன்படுத்துவாங்க. அதனால சோடியம் பைகார்பனேட் வந்து பார்த்தீங்கன்னா தீ அணைக்கும் கருவிகள். ஓகே. கால்சியம் ஆக்சிக்ளோரைட் அப்போ இது வந்து எங்கே பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சலவை தொழில் வெளுப்பான்ல இது வந்து பயன்படும். சரிங்களா? என்ன விஷயம்னா குளோரின் இருந்துச்சுனாவே அது என்ன பண்ணும் அப்படின்னா சுத்தம் செய்யக்கூடிய வேலைகளை அது செய்யும். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு. இப்போ கால்சியம் ஆக்சைடு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீர் மூலக்கூறு கண்டிப்பாக இருக்குது. அதனால என்ன பண்ணணும்னா அது சுவருக்கு வெள்ளை அடிக்க பயன்படும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட். இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட கெமிக்கல் ஃபார்முலா CaCO3 கால்சியம் கார்பனேட். இது வந்து சுண்ணாம்பு கட்டிகள் சாக்பீஸ் தயாரிக்க இது வந்து பயன்படுதான். சரிங்களா? அப்போ நம்ம ஆப்ஷன் வந்து பார்க்கும்போது எது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன். ஓகேங்களா? ஓகே சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் பயோகார்பனேட் வந்து பார்த்தீங்கன்னா நூறு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பேக்கிங் சோடா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா சமையல் செய்ய வந்து பார்த்தீங்கன்னா இது பயன்படுகிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அடுத்து போலாமா? ஓகே. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க பென்சில் லெட் கண்டைன்ஸ். ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபைட், சல்ஃபர், அலுமினியம், டைமண்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரிக்கோளினுடைய நடுத்தண்டில் இருப்பது எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒன்றும் இல்லை சார். இப்போ கரிக்கோள் அப்படின்னு வச்சுருவாங்க. இப்போ கரியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? கரி வந்து கருப்பாக இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கார்பன் என்ற ஒரு விஷயம் இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேட்டரி செல்லாம் பார்த்துருக்கோம். அந்த சென்டரில் இருக்கக்கூடிய அந்த கரையில் இருக்கக்கூடிய அந்த நடுத்தண்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா கிராபைட்டால் ஆனது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் பென்சில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த ஷார்ப்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரித்துண்டால் தான் ஆனது. அப்போ வந்து கண்டிப்பாக வந்து அது கிராபைட்டால் தான் ஆனது நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? ஓகே. இந்த கிராபைட் என்பது எதனுடைய மாற்று அப்படின்றதுனா புற வேற்றுமை வடிவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் அணுவினுடைய புற வேற்றுமை வடிவம் கிராபைட். சரிங்களா? சரி ஓகே. இதில் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சல்பர் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே. இந்த சல்பரை வச்சு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரப்பரை கெட்டியாக்குவதற்கு பயன்படுகிறது. ரப்பரை வந்து கெட்டியாக்குவதற்கு இது பயன்படுகிறது. சரிங்களா? நார்மலாக இருக்கிற ரப்பர் யூஸ் பண்ணுறதை விட இந்த வெனிலை சல்பரை கூட ரியாக்ட் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய அந்த ரப்பரோடைய லைஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? ஓகே. நம்ம அலுமினியம் வந்து நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? அலுமினியம் வந்து பார்த்தீங்கன்னா படகு, விமானத்துடைய பாகங்கள், சரிங்களா, ரயில் பெட்டியினுடைய பாகங்கள்லாம் செய்ய நம்ம பயன்படுத்துகிறோம். சரி ஓகே. வைரத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். வைரம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலே மிக கடினமான ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரம் தான். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வெப்பத்தை கடத்தும். ஆனால் இது வந்து மின்சாரத்தை இது கடத்தாது. சரிங்களா? வெப்பத்தை கடத்தும், மின்சாரத்தை இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைரம் கடத்தாது. உலகிலே ரொம்ப கடினமான ஒரு பொருள் அப்படின்னு சொன்னால் கடினமான பொருள் அப்படின்னா அது வைரம். ஓகேங்களா? அப்போ பென்சில் லெட் கண்டைன்ஸ்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராபைட் அப்படின்றது தான் இருக்குதான் ஆன்சர். சரிங்களா? ஓகே. நம்ம அடுத்த கொஸ்டின் போவோம். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஸ்டின் வந்துருக்கு பாருங்க. த நான் மெட்டல் விச் கண்டக்ட்ஸ் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மின்னோட்டத்தை கடத்தும் அலோகம் எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
கார்பன், சல்பர், நைட்ரஜன், ஆக்சிஜன். சரிங்களா? இதுல மின்னோட்டத்தை கடத்தக்கூடிய அலோகம் எதுன்னு கேட்கிறாங்க. அப்போ இதுல கொடுக்குறது எல்லாமே அலோகம் தான். இதுல ஒன்னே ஒன்று மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மின்சாரத்தை கடத்துமா. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் கார்பன். கார்பன் தான் என்ன பண்ணுன்னா மின்சாரத்தை கடத்தும். சரிங்களா? இந்த கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா அலோகத்தில் வந்து இருக்கக்கூடிய ஒரு இது மிக சிறப்பான ஒரு விஷயம். சரிங்களா? கார்பன் வந்து கடத்தும். சல்பர் வந்து கடத்தாது. நைட்ரஜன், ஆக்சிஜன் இது ரெண்டுமே கடத்தாது. சரி, ஓகே. இந்த கார்பன் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கார்போ அப்படின்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலக்கரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நிலக்கரி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சரி, ஓகே. இந்த கார்போ என்றது நிலக்கரி. இந்த கார்பன் என்றது பெயர் வச்சது யாருன்றதுதான் நம்மளுக்கு முக்கியமான விஷயம். ஓகேங்களா? அண்டோனி லாவாச்சியர். அண்டோனி லாவாச்சியர். சரிங்களா? இந்த அண்டோனி லாவாச்சியர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவீன வேதியியலின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. நவீன வேதியியலின் தந்தை. நவீன வேதியியலினுடைய தந்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவீன வேதியியலின் தந்தை ஆண்டோனி லாவாச்சியர். அது மட்டும் இல்லாமல் நீங்க இருக்கக்கூடிய நைட்ரஜன், ஆக்சிஜன் இதை வந்து பார்த்தீங்கன்னா பெயர் வைத்ததும் யாருன்னா இந்த ஆண்டோனி லாவாச்சியர். சரிங்களா? ஓகே சார். அடுத்து நம்ம கொஸ்டின் போலாமா? சரி, ஓகே. ஃபைண்ட் த ஆட் ஒன். வேறுபட்ட ஒன்றை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? நம்ம ஆப்ஷன் பார்க்கும்போது புரோமின், ஆன்டிமனி, ஜெர்மானியம், போரான் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பாருங்க ஆப்ஷன் பாருங்க பி, சி அண்ட் டி. ஆன்டிமனி, ஜெர்மானியம் அண்ட் போரான் இது எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா குறை கடத்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க. குறை கடத்திகள் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா செமி கண்டக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செமி கண்டக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கணினி, செல்போன்ஸ் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செமி கண்டக்டர்ன்றது யூஸ் ஆகும். சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறை கடத்திகள். அப்போ இங்க இருக்கக்கூடிய புரோமைன்றது தான் ஆன்சர். இந்த புரோமைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலோகம், நான் மெட்டல். சரிங்களா? அதனால வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த தான் நம்ம ஆன்சரா வந்து பார்த்தா ஃபைண்ட் த ஆட் ஒன்ல நம்ம புரோமைன்றதை நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். சரிங்களா? ஓகே சார். அடுத்து நம்ம போலாமா? ஓகே, சரி, ஓகே சார். அடுத்து வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா who invented நியூட்ரான். நியூட்ரானை கண்டுபிடித்தவர் யார்? டக்குன்னு போட்டுலாம் ஜேம்ஸ் ஷாட்விக் அப்படின்னு நம்ம போட்டுடலாம். பட் ஓகே, என்னென்ன ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, அவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ரூதர்போர்ட் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 1908 நோபல் பரிசை வின் பண்ணார் ஒரு ஆய்வுக்காக. அந்த ஆய்வு என்பது ரொம்ப முக்கியமான ஒரு ஆய்வு. சரிங்களா? ரூதர்போர்ட். இந்த ரூதர்போர்ட் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உட்கரு வந்து பார்த்தீங்கன்னா நேர்மின் தன்மை கொண்டது என்றும் உட்கருவை சுற்றி உள்ள எலக்ட்ரான்கள் வந்து எதிர்மின் தன்மை கொண்டது என்றும் நிரூபித்து நோபல் பரிசு வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அணுக்கரு பிளவையும் இவர் விலக்கி உள்ளார். அதனால வந்து பார்த்தா ஒரு நோபல் பரிசை கொடுத்துருக்காங்க. அப்போ உட்கரு என்பது நேர்மின் தன்மை கொண்டது என்றும் வெளியிருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் வந்து எதிர்மின் தன்மை கொண்டது என்று ப்ரூவ் பண்ணி நோபல் பரிசு வின் பண்ணது யாருன்னா இந்த ரூதர்போர்ட் 1908 வாங்கியிருக்காரு. சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் ஷாட்விக். இவர் தான் வந்து நியூட்ரானை கண்டுபிடிச்சார். நம்மளுக்கு ஆன்சர் தான், முடிஞ்சு போச்சு. ஓகே. ஜே தாம்சன் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் எலக்ட்ரானை வந்து கண்டுபிடிச்சார். எலக்ட்ரானை கண்டுபிடிச்ச யாரு? ஜே தாம்சன். ஓகே. டால்டன் என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கலாம். டால்டன் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனிமத்தில் இருக்கக்கூடிய மிக சிறிய துகள்கள் வந்து பார்த்தீங்கன்னா அணு என்று பெயரிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெயரிட்டவர் யார்? இந்த டால்டன். சரிங்களா? ஓகே சார். அப்போ நியூட்ரானை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் ஷாட்விக். ஓகே சார். நம்ம அடுத்த கொஸ்டின் போவோம். ஓகே சார். What is the percent of pure iron content in hematite? ஓகே. ஹேமடைட் வகை இரும்பு தாதுகளில் உள்ள சுத்தமான இரும்பின் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இவர் பர்சன்டேஜில் வந்து கேட்கலாம் எக்ஸாம்ல. சரி, ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா இரும்போட தாதுக்கள் என்னென்ன இருக்கு முதல்ல நம்ம தெரிஞ்சுப்போம். சரிங்களா? ஹேமடைட், மேக்னடைட், ஓகேங்களா? அடுத்து இரும்பு
பைரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இதெல்லாம் இருக்கு. இருந்தாலும் இதெல்லாம் கொஸ்டின் பண்ணிடுறாங்க. ஹேமடைட் வகை இரும்பு தாதுல உள்ள சுத்தமான இரும்பின் சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ பெரும்பாலான இரும்புகள் வந்து எதுல இருந்து தயாரிப்பாங்க அப்படின்னு பார்த்தா அந்த ஹேமடைட் வகையில தான் தயாரிப்பாங்க. அப்போ நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், அதிகமான பர்சன்டேஜ் வந்து இதுல என்ன இருக்குன்னா 60 to 70% தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, 60 to 70% என்பதுதான் ஹேமடைட். சரிங்களா, அந்த ஹேமடைட்டோட கெமிக்கல் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா Fe2O3 ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, அப்போ இரும்போட ரொம்ப முக்கியமான தாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேமடைட் அப்படின்றது தான் முக்கியமான தாது. சரிங்களா, அப்போ அந்த ஹேமடைட் தாதுல எவ்வளவு இரும்போட சதவீதம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 முதல் 70% வந்து பார்த்தீங்கன்னா இரும்பினுடைய தாதுக்கள் உள்ளன. சரி, ஓகே சார், அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். சரி, ஓகே சார், அடுத்து டி பிளாக் எலமெண்ட்ஸ் ஆர் கால்ட் அஸ், டி தொகுதி தனிமங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன என்பது ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. சரிங்களா, அதனுடைய மற்றொரு பேர் என்னன்னு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இதில் வந்து நம்ம ஆப்ஷன் வந்து எலிமினேட் பண்ணலாம். சரிங்களா, எஸ் தொகுதி தனிமங்கள் இன்னர் டிரான்ஸ்டன் மெட்டல்ஸ் அண்ட் ஆல்கலைன் மெட்டல்ஸ், ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். ஓகே, ஏ ஆப்ஷன் என்ன கொடுத்தாங்கன்னா உள் இடைநிலை தனிமங்கள், பி ஆப்ஷன் இடைநிலை தனிமங்கள், சி என்பது கார உலோகங்கள், டி என்பது காரமண் உலோகங்கள். சரிங்களா, அப்போ இதுல இருக்கக்கூடிய சி அண்ட் டி ரெண்டுமே என்ன சொல்லுவாங்கன்னா எஸ் தொகுதி தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ் தொகுதி தனிமங்கள் அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னா இந்த சியையும் டியையும் சொல்லுவாங்க. சரிங்களா, ஓகே, அப்போ உள் இடைநிலை தனிமங்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃப் தொகுதி தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இடைநிலை தனிமங்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டி தொகுதி தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஓகே, அப்போ வந்து பாத்தீங்கன்னா டி தொகுதி தனிமங்களுக்குன்னு ஒரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா டி தொகுதி தனிமங்கள் ஒரு பேர் வந்து இடைநிலை தனிமங்கள் என்பதுதான் ஆன்சர். சரிங்களா, ஓகே சார், அடுத்து நம்ம போலாமா அடுத்த கொஸ்டினுக்கு. சரி, ஓகே சார், அடுத்த கொஸ்டின். There's the stated that the properties of element are a periodic function of atomic number. அட்டாமிக் நம்பரை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா தனிமனுடைய பண்புகள் மற்றும் செயல்பாடுகளை விளக்கியவர் யார் என்பதுதான் கொஸ்டின். சரிங்களா, அப்போ வந்து இது யார் விளக்குனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்லே என்பவர் தான் விளக்குனார். சரிங்களா, நவீன ஆவர்த்தன அட்டவணையை உருவாக்கியவர் யார் அப்படின்னா அந்த மோஸ்லே தான் உருவாக்குனாரு. சரி, ஓகே, இதில் ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் வெர்னர் கொடுத்துறாங்க. இதுக்கு வந்து சம்மந்தம் இல்லாமல் ஒரு விஷயங்கள் இருக்கு. பட் இருந்தாலும் மெண்டலீஃப்ன்ற ஒரு விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டவுட் வரும். மெண்டலீஃப் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்க்கலாம். மெண்டலீஃப் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணுநிறையை வச்சு எக்ஸ்பிளைன் பண்றாரு. அணுநிறையை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணது யாருன்னா மெண்டலீஃப். சரிங்களா, ஆனா அணு எண்ணை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா வகைப்படுத்துறது யாருன்னா மோஸ்லே. அப்போ தனிமங்களினுடைய பண்புகள் மற்றும் செயல்பாடுகள் அதனுடைய அணு எண்ணை பொறுத்து இருக்கும் என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்லே என்பதை நம்ம மறக்கக்கூடாது. சரிங்களா, மோஸ்லே. சரி, ஓகே சார், நம்ம அடுத்த விஷயத்துக்கு போலாமா. ஓகே, அடுத்து வந்து பார்க்கலாம் சார். The only non-metal which is a liquid at room temperature is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அறை வெப்பநிலையில் திரவ நிலையில் உள்ள ஒரே உலோகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஆப்ஷன் வந்து பார்க்கலாம். குளோரின், கேலியம், மெர்க்குரி, குரோமின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா புரோமின். சரிங்களா, ஓகே, இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே, இதுல குளோரின் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அந்த குளோரின் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரின் என்பது ஒரு தொற்று நீக்கியா பயன்படும். தொற்று நீக்கிகள் அதாவது பார்த்தீங்கன்னா கிளீன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணா இந்த குளோரின் பவுடர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்தா இந்த கேலியம் என்பது என்னன்னா ரூம் டெம்பரேச்சர் என்பது என்ன ஃபர்ஸ்ட் நம்ம தெரியும். ரூம் டெம்பரேச்சர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோனா 27 டிகிரி செல்சியஸ். அதெல்லாம் வந்து பார்த்தா நம்ம கெல்வினில் சொல்லும் போது 300 கெல்வின் நம்ம அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, இப்போ கேலியம் என்றது என்ன பண்ணா ரூம் டெம்பரேச்சர்ல சாலிடாக தான் இருக்கும், அதாவது திண்மமா இருக்கும். சரிங்களா, ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கையில இது வைக்கும் போது என்ன ஆகும்னா உருகி போயிடும். அப்போ நம்மளுடைய பாடியோட டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 37 டிகிரி செல்சியஸ். அதாவது வந்து பாத்தீங்கன்னா மனித உடலின் வெப்பநிலை என்னது 37 டிகிரி செல்சியஸ். அப்போ காலத்தை தூக்கி வந்து நம்ம கையில வச்சோம் அப்படின்னா வந்து உருகி போயிடும். சரிங்களா, இந்த விஷயத்த கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மெர்க்குரி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, மெர்க்குரி வந்து பாத்தீங்கன்னா எங்க நம்மளுக்கு அதிகமா யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா
தெர்மோமீட்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னாவே நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் செக் பண்ணுறதா நம்ம வாயில் வந்து வச்சு விடுவாங்க சரிங்களா. தெர்மோமீட்டரில் வந்து பார்த்தோன்னா இது யூஸ் ஆகும் சரிங்களா. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மெர்க்குரி என்ன சொல்லுவாங்கன்னு ஒரு பேர் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா கியூப் சில்வர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஏன்னா ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி வந்து பார்த்தோன்னா எந்த அளவுக்கு கொஞ்சம் வெண்மையாக இருக்கும் அதே மாதிரி இந்த மெர்க்குரி இருக்கும். அதனால தான் சொல்லுவாங்கன்னா இது இன்னொரு பேர் கியூப் சில்வர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. சரி ஓகே. இதில் வந்து பார்த்தோன்னா புரோமின்ன்றது தான் அதுக்கான ஆன்சர். இது வந்து பார்த்தோன்னா ஒரே உலோகம், அரை வெப்பநிலையில் திரவ நிலையில் உள்ள ஒரே உலோகம் எதுனா புரோமின் சரிங்களா. ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம் சார். ஓகே சார், அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெட்டீரியல் இஸ் யூஸ்டு டு மேக் கண்ட்ரோல் ராட்ஸ் இன் நியூக்ளியர் ரியாக்டர் சரிங்களா. பின்வரும் தனிமங்களில் ஒரு அணுக்கரு உலையில் கட்டுப்பாட்டு தண்டுகளாக எது பயன்படுது என்பது கேட்டிருக்காங்க சார். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்மியம் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் அணுக்கரு உலையில கட்டுப்பாட்டு தண்டுகளாக வேற ஒரு தனிமமும் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா போரான் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. போரான் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்மியம் அண்ட் போரான் ரெண்டுமே வந்து கட்டுப்பாட்டு தண்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இதனுடைய வேலைன்றது என்ன அப்படின்னு பார்க்கலாம் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா அணுக்கரு உலையில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரேனியம் அண்ட் புளூட்டோனியம் சரிங்களா. யூரோனியம் அண்டு புளூட்டோனியத்தினுடைய அணுக்கரு பிளவு விகிதத்தை வந்து என்ன பண்ணுன்னா கட்டுப்படுத்தும் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம், இது நியூட்ரான்களை உட்கவரும். எக்ஸைஸாக வெளியே போகக்கூடிய அதிகபட்சமாக இருக்கக்கூடிய நியூட்ரான் வெளியே போயிட்டே இருக்கும், அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் அதனுடைய வேலை சரிங்களா. அப்போ நியூட்ரான்களை உட்கவரக்கூடிய வேலையை செய்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்பாட்டு தண்டுகளாக இதெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்மியம் அண்டு போரான் சரிங்களா. ஓகே சார், நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாமா? சரிங்க சார், அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் அண்டு குரூப்ஸ் இந்த பீரியாடிக் டேபிள் ஆர் ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள தொடர்கள் மற்றும் தொகுதிகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் சரிங்களா. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த நவீன ஆவர்த்தன அட்டவணையில் ஃபர்ஸ்ட் எது வந்து தொடர் எது தொகுதிகள் என்பதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும், அப்போ அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா. தொடர் என்பது பார்த்தீங்கன்னா தொடர் வண்டி மாதிரி இப்படி போகிறது சார். ஆக்சுவலாக ஹரிசாண்டலாக போகிறது என்ன சொல்லுவாங்கன்னா தொடர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெல்டிகளாக போகிறது என்ன சொல்லுவாங்கன்னா தொகுதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. வெட்டிகளாக போகிறது என்ன சொல்லுவாங்கன்னா தொகுதிகள். அப்போ ஹரிசாண்டலாக போகிறது என்ன சொல்லுவாங்கன்னா தொடர் வண்டி மாதிரி போகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. அப்போ ஆவர்த்தன அட்டவணையில் வந்து பார்த்தீங்கன்னா 7 தொடர்கள் இருக்கு சரிங்களா. 18 வந்து பார்த்தீங்கன்னா தொகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு சரிங்களா. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி சரிங்களா. ஓகே சார், அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே சார், அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா which group contains the member of halogen family? ஹாலோஜன் குடும்பம் எந்த தொகுதியை சேர்ந்தது அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோஜன் தொகுதியை வந்து என்பது 17வது தொகுதியை சார்ந்ததான் சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோஜன் சரிங்களா. இந்த ஹாலோஜன் என்ற ஒரு கிரேக்க வார்த்தையிலிருந்து அதை எடுத்தாங்க. கிரேக்கத்திலிருந்து தான் இந்த வார்த்தையை எடுத்தாங்க. இதனுடைய பொருள் என்பது என்னன்னா உப்பினிகள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. உப்பினிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய பெரும்பான்மையான தனிமங்கள் வந்து எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் நீரில் தான் இருக்கும் சரிங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 17வது தொகுதினது ஹாலஜன் குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அப்போ 13வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன தொகுதி அப்படின்னா குடும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போரான் குடும்பம் சரிங்களா. 12th வந்து பார்த்தீங்கன்னா இடைநிலை தனிமம் தான். 3 முதல் 12 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இடைநிலை தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இடைநிலை தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அப்போ 18 என்ன சார் சொல்லுவாங்க அப்படின்னா மந்த வாழ்க்கல் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஓகே சார், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு விஷயம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 17வது தொகுதியில் உள்ள இந்த தனிமங்கள் அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா அதிக வினைத்திறன் புரியக்கூடிய தனிமங்கள் சரிங்களா. ஓகே சார், நம்ம அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே சார், அடுத்த கொஸ்டின் which element is toxic among boron family? இப்போ ஆக்சுவலாக நம்ம பார்த்த போரான் ஃபேமிலி என்பது பார்த்தீங்கன்னா 13வது தொகுதியை சேர்ந்தது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இதில் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நச்சுத்தன்மை வாய்ந்தது எது அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. தாலியம் என்பதுதான் ஆன்சர். ஓகே, இந்த தாலியம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு நம்ம சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோம் சரிங்களா. முள்ளங்கி நம்ம நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய முள்ளங்கி மற்றும் முட்டைக்கோஸ் சரிங்களா. இது எல்லாத்துலேயுமே வந்து அந்த தாலியம் என்றது இருக்கு சரிங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சார் இது இருக்குனால நம்ம சாப்பிட்டா சார் ஆகும் அப்படின்னு நம்ம கேட்கலாம். பட் அது மாதிரி ஒன்றும் ஆகாது. இதை வந்து பார்த்தீங்கன்னா கெட்டு போய் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயிற்று உபாதைகள் சரிங்களா, உடல்நல பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா போரான் குடும்பத்தில் என்ன தனிமம் மிகவும் நச்சுத்தன்மை உடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாலியம். ஓகேங்களா, சரிங்க சார், அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே சார்,
அடுத்த கொஸ்டின் வந்து மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க, பீரியாடிக் டேபிள் சரிங்களா, குரூப் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஃபேமிலி கொடுத்துருக்காங்க. அப்போ 15th குரூப் அப்படின்னு பார்த்தா என்னன்னு கேட்குறாங்க, 14th குரூப் வந்து என்னன்னு கேட்குறாங்க, 18th குரூப் செகண்ட் குரூப் சரிங்களா. அப்போ 15வது தொகுதி என்பது என்ன தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் தொகுதி சரிங்களா. ஓகே, 14வது தொகுதி என்பது எது பார்த்தீங்கன்னா கார்பன் குடும்பம். 18வது தொகுதி என்பது மந்த வாழ்க்கல் சரிங்களா. அடுத்து 2வது தொகுதி என்பது காரமண் உலோகங்கள். அப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சி 3214 சரிங்களா. இதில் வந்து பாருங்க 18வது என்பது மந்த வாயுக்கள், அது கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. மந்த வாயுக்கள் என்பது இந்த மந்த வாயுக்கள் என்பது வினைத்திறனில் வந்து ஈடுபடாது சரிங்களா, ரொம்ப முக்கியமானது சரிங்களா, ஞாபகம் வச்சுங்க. சரி ஓகே சார், நம்ம அடுத்த விஷயம் போலாமா. ஓகே சார், அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த கெமிக்கல் நேம் ஆஃப் சாண்ட்? மணலின் வேதியியல் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. மணலோட வேதியியல் பெயர் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா சிலிக்கான் டை ஆக்சைடு சரிங்களா, சிலிக்கான் டை ஆக்சைடு சரிங்களா, இதோடைய கெமிக்கல் வாய்ப்பாடு சரிங்களா, இது ஞாபகம் வச்சுக்கலாம். சரி ஓகே, இதில் வந்து சோடியம் குளோரைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, சோடியம் ஆக்சைடுலாம் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, இந்த சோடியம் குளோரைடு என்பது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பு, நம்மளுடைய சாதாரண உப்பு, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அன்றாட வாழ்வில் யூஸ் பண்ணக்கூடிய உப்புக்கு தான் சொல்லுவாங்க சோடியம் குளோரைடு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. நைட்ரிக் ஆக்சைடு அப்படின்றது என்னன்னா NO அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இந்த NOன்றது வந்து பாத்தீங்கன்னா நைட்ரிக் மோனாக்சைடு சொல்லுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மணலினுடைய வேதியியல் பேர் எது, சிலிக்கான் டை ஆக்சைடுன்றதை நம்ம மறக்கவே கூடாது சரிங்களா. ஓகே சார், நம்ம அடுத்த கொஸ்டின் போலாமா. ஓகே சார், அடுத்த கொஸ்டின், the Supreme Court of India bans the use of 5 metals in firecrackers. The 5 metals are என்னென்ன மெட்டல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து தடை பண்ணியிருக்காங்க பட்டாசு உற்பத்தியில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ உச்சநீதிமன்றமே தடை பண்ணிருக்கு அப்படின்னா இந்த தனிமங்கள்லாம் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு இந்த சுற்றுச்சூழல் என்பது மாசுபாடு அடையும் என்ற ஒரு காரணத்துக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இது எல்லாமே தடை பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன தனிமங்கள் என்றுதான் நம்மளுக்கு வந்து தெரியணும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம், மெர்குரி, ஆர்சனிக், ஆன்டிமனி அண்ட் லெட் சரிங்களா. இப்போ இந்த விஷயம் வந்து ஓரளவுக்கு மெமரைஸ் பண்ணி தான் சார் ஆகணும், கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. லித்தியம், மெர்குரி, ஆர்சனிக், ஆன்டிமனி, லெட். அப்போ இந்திய உச்சநீதிமன்றம் எந்த 5 வகையான உலோகங்களை பட்டாசு வகையில் பயன்படுத்தக்கூடாது என தடை விதித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லித்தியம், மெர்குரி, ஆர்சனிக், ஆன்டிமனி மற்றும் காரியம். சரிங்க சார், அடுத்த கொஸ்டின் போவோம். ஓகே சார், அடுத்த கொஸ்டின், பிளாஸ்ட் ஆஃப் பாரிஸ் இஸ் அப்படின்னு கேட்குறாங்க. பாரிஸ் சாந்து என்பது என்னன்னு கேட்குறாங்க, அதோடைய கெமிக்கல் வாய்ப்பாடு என்னன்னு கேட்குறாங்க சரிங்களா. இதோடைய கெமிக்கல் வாய்ப்பாடு என்பது என்னன்னா கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட் சரிங்களா. ஹெமி அப்படின்னு சொல்லுவாங்கன்னா ஹாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹெமினா ஹாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹெமிஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. சரி ஓகே, இதுக்கான பாரிஸ் சாந்தோட வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, இந்த கால்சியம் இந்த பாரிஸ் சாந்து வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உருவாச்சுன்றது நம்ம முதல்ல கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுப்போம். இந்த கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஜிப்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிப்சம், இந்த ஜிப்சத்தை ஒரு 390 டிகிரி செல்சியஸுக்கு மேலே வெப்பப்படுத்தும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஒன்றரை வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் மூலக்கூறுகள் வந்து என்ன பண்ணா போயிட்டு நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கால்சியம் சல்பேட் பாரிஸ் சாந்து நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா. கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட் நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா. சரி ஓகே, இந்த கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட் நம்மளுக்கு எங்கே யூஸ் ஆகுதுன்றதான் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் கேட்குற விஷயம். இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலும்பு முறிவு போது பார்த்தீங்களா, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சரி பண்ண எலும்பு முறிவை சரி பண்ணுறதுக்கும் எலும்பு முறிவு சரி செய்யவும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிலைகளை செய்யவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாரிஸ் சாந்து வந்து பயன்படுது சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து எலும்புல வந்து முக்கியமான தனிமம் என்பது கால்சியம். அப்போ இந்த கால்சியம் அப்படின்னு வந்தாவே எலும்பு முறிவை சரி பண்ணும் அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. ஓகே, இந்த ஜிப்சம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டி ஆகாமல் இருக்கிறத வந்து தடுக்கும். சிமெண்ட் இறுகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் கெட்டி ஆகாமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சிமெண்ட்ல என்ன செய்வாங்கன்னா அந்த ஜிப்சத்தை செய்வாங்க சரிங்களா. ஓகே சார், அப்போ பாரிஸ் சாந்தோட கெமிக்கல் வாய்ப்பாடு என்பது என்னது, கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட். ஓகே சார், அடுத்து போலாமா. ஓகே சார், அடுத்த கொஸ்டின், த ஹெவியஸ்ட் நேச்சுரலி அகரிங் எலமெண்ட் இஸ்
ஒரு கனமான இயற்கையில் காணப்பெறும் உலோகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ இதுல வந்து அதுக்கான ஆன்சர் வந்து நம்ம ஈஸியா சொல்லலாம். யூரேனியம் என்பதுதான் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இயற்கையிலே காணப்படும் ஒரு கனமான ஒரு உலோகம். சரிங்களா? இந்த யூரேனியம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், யூரேனியம் 238 ஐசோடோப்புகள் சொல்லுவாங்க. யூரேனியம் 235. சரிங்களா? ஆக்சுவலா பூமியில வந்து பார்த்தா யூரேனியம் 238 தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 99% மேலேயே கிடைக்குது. பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா 1%க்கு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வந்து யூரேனியம் 235 நம்மளுக்கு கிடைக்குது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் சரி ஓகே, இந்த யூரேனியம் 235 எங்கே நம்மளுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணுசக்தி உலைகளில் வெப்ப ஆற்றலை உருவாக்கக்கூடிய ஒரு எரிபொருள் எது? இந்த யூரேனியம் 235 நம்ம மறக்கக்கூடாது. சரிங்களா? அணுசக்தி. ஓகே, இந்த இரும்புன்னு கொடுத்துருக்காங்க சார். இரும்பு என்பது நம்ம ரத்தத்தில் ஹீமோகுளோபின் இருக்கு அப்படின்னு கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. அலுமினியம் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், இது வந்து படகு விமானம் இதெல்லாம் செய்யறதுக்கு பயன்படுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். சிலிக்கான் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தனிமம். சரிங்களா? ஓகே சார், அடுத்து போலாமா? ஓகே சார், வாட் ஆர் த ஐசோடோன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஐசோடோன்கள் என்பவை யாவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்த நியூட்ரான் எண்ணிக்கையும் மாறுபட்ட புரோட்டான் எண்ணிக்கையும் உடைய அணுக்கள். சரிங்களா? ஆட்டம்ஸ் ஹேவ் சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் த புரோட்டான்ஸ். சரிங்களா? இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குளோரினுடைய அணு எண் வந்து பார்த்தீங்கன்னா 17, அதோடைய நிறை எண் வந்து பார்த்தீங்கன்னா 37. சரிங்களா? அடுத்து பொட்டாசியம், அதனுடைய அணு எண் வந்து பார்த்தீங்கன்னா 19, அதோட இது வந்து பார்த்தீங்கன்னா 39 நிறை எண். சரிங்களா? ஓகே சார், இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா அணு எண் அப்படின்னு சொல்லுவாங்க, மேலே இருக்குதுன்னா சொல்லுவாங்க நிறை எண் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய எல்லாமே இந்த 17ம் 19ம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா புரோட்டான்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. புரோட்டான்கள் அல்லது எலக்ட்ரான்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன விஷயம் தான் மாறுபட்ட புரோட்டான் எண்ணிக்கை உடைய அணுக்கள். அப்போ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மாறுபட்ட புரோட்டான் எண்ணிக்கை கொண்டதான். சரி ஓகே, இப்போ நம்ம எப்படி நம்ம நியூட்ரானை கண்டுபிடிக்கிறது? இது ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரே நியூட்ரான் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நியூட்ரான் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறை எண் மைனஸ் அணு எண். சரிங்களா? அப்போ நம்ம வந்து கால்குலேஷனில் போடும்போது நம்ம என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n = 37 மைனஸ் 17. இது பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 20 நியூட்ரான்ஸ். அதே மாதிரி தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் பார்ப்போம். அதோடைய நிறை எண் எவ்வளோ? 39. அப்போது அணு எண் எவ்வளோ? -19 போட்டிங்கன்னா நான் வரும் 20. சரிங்களா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரான். அப்போ நியூட்ரானோட எண்ணிக்கை என்ன இருக்குது? சமமாக இருக்குது. அப்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐசோடோன்ங்கிறது என்னன்னா ஒத்த நியூட்ரான் எண்ணிக்கையை கொண்டிருக்கா, மாறுபட்ட புரோட்டான் எண்ணிக்கையை கொண்டிருக்கு. சரிங்களா? ஓகே சார், அடுத்து போலாமா? அடுத்த கொஸ்டின், த மோஸ்ட் அபுடன்ட் எலமெண்ட் இஸ் த எர்த் கிரஸ்ட். பூமியினுடைய மேலோட்டில் அதிகம் காணப்படும் கனிமம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? நம்ம ஆளுங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜனுக்கு போவாங்க. ஏன்னா ஆக்சுவலாக வந்து வளிமண்டலத்தில் வந்து பார்த்தா நைட்ரஜன் தான் அதிகமாக இருக்குது. ஆனால் பூமியினுடைய மேலோட்டில் தான் அங்கே எக்ஸாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போது பூமியினுடைய மேலோட்டில் அதிகமாக எது இருக்குன்னா ஆக்சிஜன் தான் இருக்குது. சரிங்களா? பூமியினுடைய மேலோடுன்னு கேட்கும்போது அதிகமாக இருக்குது எது பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன். சரிங்களா? ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கான். இது வந்து பார்த்தீங்கன்னா மேலோடுன்னு அப்படின்னு கேட்கும்போது, சரிங்களா, வளிமண்டலம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் தான் அதிகமாக இருக்குது. நைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா 78% இருக்குது. சரிங்களா? அடுத்து ரெண்டாவது எது அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இருக்குது. ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா 21% இருக்குது. சரிங்களா? அப்போது கொஸ்டின் வந்து கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சு நம்ம ஆன்சர் பண்ணோம். பூமியினுடைய மேலோட்டில் அதிகம் காணப்படும் தனிமம் எதுனா ஆக்சிஜன். அதே வளிமண்டலத்தில் அதிகமாக காணப்படக்கூடிய தனிமம் எதுனா நைட்ரஜன். சரிங்களா? ஆனால் வளிமண்டலத்தில் வந்து ஆக்சிஜன் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல தான் இருக்குது. சரிங்களா? ஓகே சார், அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே சார், அடுத்து which of the following is அண்ட் ஓர் ஆஃப் அலுமினியம். கீழ்கண்டவற்றில் அலுமினியம் வேற பயன்படும் கனிமம், அது தாது எது அப்படின்னு கேட்குறான். சரிங்களா? அலுமினியத்தினுடைய தாது என்பது என்னன்னா ஃபாக்சைட். இது ஞாபகம் வச்சுக்கலாம். சரி ஓகே, இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன தாதுகள்ன்றது நம்ம பார்க்கலாம். சரிங்களா? கோல்மைட். இந்த கோல்மைட் என்பது என்னன்னா போரானுடைய தாது. போரானுடைய தாது. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போரக்ஸ் என்பது என்ன பார்த்தீங்கன்னா சோடியத்தோட தாது. அடுத்து இல்மினைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்மினைட் வந்து எதனுடைய தாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்போட தாது.
இழத்தாது. அப்போ ஞாபகம் வச்சுக்கலாமா? அப்போ அலுமினியத்தின் பெற பயன்படும் கனிமம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்சைட். இது மறக்கக்கூடாது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாம் சார். ஓகே சார், அடுத்த கொஸ்டின். as per the modern periodic table there are the dash elements. நவீன ஆவர்த்தன அட்டவணையின்படி டேஷ் தனிமங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது வந்து தனிமங்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம ஈஸி ஆன்சர் பண்ணிட்டு போகலாம். 118. சரிங்களா? ஓகே சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 118ல வந்து பார்த்தீங்கன்னா 92ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையில கிடைச்சது. இயற்கை தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்கை தனிமங்கள். சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 118ல 92 போச்சுன்னா மிச்சம் இருக்கக்கூடிய 26 என்பது செயற்கையா நம்ம ஆளுங்க ரெடி பண்ணது. சரிங்களா? செயற்கை தனிமங்கள். ஓகே சார். அப்போ நவீன ஆவர்த்தன அட்டவணையின்படி உள்ள தனிமங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 118. இதுல இயற்கையா கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 92. 26 என்பது நம்ம சயின்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா உருவாக்குன ஒரு விஷயம். சரிங்களா? ஓகே சார். இன்று நம்ம பார்த்த வந்து வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வேதியியல் பாடத்தில் இருக்கக்கூடிய வினாக்கள் நம்ம விரிவாக பார்த்தோம். அடுத்த கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நடக்கக்கூடிய தேர்வில் உள்ள வினாக்களுடைய விடைகளை வந்து நம்ம தெளிவாக அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே சார். ரொம்ப நன்றி சார். ஓகேங்களா? பாய்.